டே லைக்கா நாங்கள் என்னடா பாவம் பண்ணோம் உங்களுக்கு நாசமாக போகிறவனே ஏன்டா இப்படி பண்ண டைகர் கா ஹுக்கும். விடாமுயற்சி ஏன் பொங்கலுக்கு வரல? ஆக்சுவலாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். விடாமுயற்சி வரல, பயந்துட்டாங்க, அது இதுன்னு லைக்காவை அஜித் மகிழ் திருமேனின்னு போட்டு போலன்னு நெட்டிசன்ஸ் பொழந்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அத்தனை பேருமே பயங்கர ஃபேக் ஐடிஸ், அப்புறம் இதை வச்சு கொஞ்சம் காசு பார்க்கலாம், வியூஸ் பார்க்கலாம் அப்படின்ற கேடிஸ். ஸோ நீங்கள் சிம்பிளாக யோசிச்சிங்கன்னா ஒரு 15 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி தலை படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்றதுக்காக என் குடும்பத்துக்கு இந்த இடம் தீபாவளி இல்லைன்னு போட்ட தலை ஃபேன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் ரீசெண்டான தலை ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப மெச்சூர்டுங்க, ஓகேவா? என்னைய மாதிரி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மற்றவங்களுக்கெல்லாம் தீபாவளி பொங்கல்னா தான் ஃபெஸ்டிவல். ஆனால் தலை ஃபேன்ஸ் அப்படி கிடையாது. தலைப்படம் வர்ற அன்னைக்கு தான் தீபாவளி, தலைப்படம் வர்ற அன்னைக்கு தான் பொங்கல். ஸோ இப்போ அவர் சொன்ன மாதிரி தான் அவன் குடும்பத்தை அவன் பொழப்ப பார்க்க போயிட்டான். ஏன் சொல்கிறேன்னா, இந்த படம் பின்வாங்க காரணம் என்னவா இருக்கும்? ஒரு மெச்சூர்டு தலை ஃபேன்ஸாக யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப சிம்பிள். பொங்கலுக்கு வணங்கான், கேம் சேஞ்சர், குடும்பஸ்தன்னு நிறைய படங்கள் வருது. ஸோ விடாமுயற்சின்னு வந்தால் அதுக்கு நிறைய தேட்டர்ஸ் கொடுக்கணும், சும்மா கிடையாதுங்க. ஓப்பனிங்கில் கிங் ஆஃப் த ஓப்பனிங் அப்படின்னா தலை தான் இன்றைக்கும். அப்போ யோசிச்சு பாருங்களேன், தேட்டருக்காரங்க என்ன ஆவாங்க அப்படின்னு. நீங்கள் தேட்டருக்காரங்க பக்கம் யோசிக்கிறீங்க, அதே சமயம் இந்த சைடு பாருங்கள், வணங்கான், கேம் சேஞ்சர், குடும்பஸ்தன்னு சின்ன படத்துலேருந்து பெரிய படம் வரைக்கும் வருது. அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கும் மதிய தேட்டர் கொடுத்தானே ஆகணும். பாலா ஒன்றும் சாதாரண கிடையாது, சங்கர் ஒன்றும் சாதாரண கிடையாது, ராம்சரண் ஒன்றும் சாதாரண கிடையாது, அருண் விஜய் சாதாரண கிடையாது. அந்த ட்ரெயிலரில் மிரட்டி விட்டுருக்காங்க. ஸோ ஒருத்தர் பின் வாங்குறாரு அப்படின்னா அதில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். சும்மா ஏனோ தானோன்னு எடுத்தோம் கௌத்தோன்னு போட்டு கலாய்க்கிறது, மீம்ஸ் போடுறது, இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனம். ஸோ சின்ன பசங்களாம் கொஞ்சம் மெச்சூர்டாக திங்க் பண்ணுங்கப்பா. தலைப்படம் வரும், சீக்கிரமே வரும். தனி ஒரு நாளில் நம்ம கோட்டு தளபதிக்கு வந்த மாதிரி வரும். கோட் எப்படி அடிச்சிச்சோ, பந்தயப்படுத்திச்சோ, அதே மாதிரி விடாமுயற்சியும் அடிக்கும். சிம்பிள் ஒன். நம்ம போனால் அந்த திருவிழாவை என்ஜாய் பண்ணுறோமா இல்லையா, அவ்வளோதான். ஸோ இங்கே இத்தனை கோடி ஜெயிச்சிருக்கு, அத்தனை கோடி வாங்கியிருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஸோ இந்த படங்கள் வந்திருக்கு, அந்த படங்கள் வந்திருக்கு, இந்த படம் ஓடலை, அந்த படம் இல்லை, அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நம்ம சந்தோஷமாக இருக்கோமா, நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கா, நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோமா, அதுதான் விடாமுயற்சி. சும்மா சாதாரண டைட்டில் கிடையாதுங்க. விடாமல் முயற்சி பண்ணுற ஒருத்தனுக்கு மட்டும்தான் அந்த டைட்டிலோட அருமை புரியும், அதுக்கு பின்னாடி உழைப்பு தெரியும். அந்த உழைப்பு தெரிஞ்சவங்க சும்மா ஏனோ தானேன்னா லொல்லோ ஆகி பேச மாட்டாங்க. ஸோ நீங்கள் பேச மாட்டீங்க நம்புகிறேன். அப்படி பேசுகிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மேபி அதுக்கப்புறமாச்சு மெச்சூர்ட் ஆகட்டுமே.